எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். ஸ்நாக்ஸ்னாலே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் வடைனா அது தனி ஸ்பெஷல் தாங்க. நான் பீட்ரூட் வடை, வாழைக்காய் வடை இந்த மாதிரியெல்லாம் செஞ்சுருக்கேன். அதோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை நீங்கள் பார்த்து செய்யலாம். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான வடை ரெசிபி பார்க்க போகிறோம். பசலக்கீரை மசாலா வடை. ஸோ இந்த வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கீரை மசாலா வடை செய்ய முதல்ல பருப்பு ஊறணும். இதுக்கு பவுலில் 1 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் துவரம்பருப்பு, 6 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு போடுங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க. இது 2 மணி நேரம் ஊற வைங்க. 2 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், பருப்பு நல்லா ஊறி உப்பி இருக்கு. கையளவு ஊறின பருப்பு எடுத்து வைங்க. அப்புறமா இதை வடை மாவில் போடுங்க. இதை மிக்சர் ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைக்கணும். 2-3 தடவை பல்ஸ் பண்ணுங்க. பாருங்க, மாவு நல்லா கொரகொரப்பாக இருக்கு. நான் தண்ணி எதுவும் ஊற்றலை. இதில் 2 பெரிய வெங்காயம் பொடியை நறுக்குனது, 1 துண்டு இஞ்சி பொடியை நறுக்குனது, 1 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கி போடுங்க. நான் 1 கட்டு பசலக்கீரை எடுத்திருக்கேன். இதில் இருக்கிற காம்பு எடுத்துட்டு மெலிசா நறுக்குங்க. சின்ன சின்னதாக இருந்தால் சாப்பிட நல்லாயிருக்கும். இதையும் அரைச்ச பருப்பில் போடுங்க. தேவையான அளவு உப்பு, முதல்ல எடுத்து வச்ச ஊறின பருப்பு போடுங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. வடை மாவு ரெடி. கொஞ்சமாக எடுத்து உள்ளங்கையில் வச்சு தட்டுங்க. ரொம்ப மெலிசாவும் தட்டாதீங்க, ரொம்ப கனமாகவும் தட்டாதீங்க. இந்த திக்னஸ் சரியாக இருக்கும். உங்கள் விருப்பப்படி நீங்கள் வடையை தட்டி செய்யலாம். எண்ணெய் சூடானதும் வடையை போட்டு பொரிங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் பொரிச்சு எடுத்துருங்க. சுவையான கீரை மசாலா வடை இப்போ தயார். அருமையான பசலக்கீரை மசாலா வடை எப்படி செய்யுதுன்னு பார்த்தீங்க. இது ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக். கீரையை வச்சு இந்த மாதிரி வடை செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் தேங்காய் சட்னி வச்சு நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி ருசிச்சு சாப்பிடுங்க. You can get a copy of our first edition of the home cooking book on 21 Swain.